திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 1 செப்டம்பர் 2025 முதல் 7 செப்டம்பர் 2025 வரை நடக்கக்கூடிய வார பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஆவணி மூலம் மணிவாசக பெருமானுக்காக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பெற்ற திருநாள். அன்று எல்லா ஆலயத்திலையும் பார்த்துட்டீங்கன்னாலுமே சிவபெருமானுக்கான விசேஷங்கள் நடக்கும். அன்று நாமளும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம். அடுத்தது வியாழக்கிழமை பார்த்துட்டீங்கன்னா குரு ஜெயந்தி. குரு ஜெயந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இல்ல, குரு திசை நல்லா இல்லையோ, குரு மறைந்திருக்காரோ, அதாவது கடகராசி கடக லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மகர ராசி மகர லக்னம், இவங்க எல்லாருக்குமே குரு ஜெயந்தி நாளன்று சென்று தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை திருவோணம். அதே போல திருவோணம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அன்று ஓணம் பண்டிகை. அதே நாள்ல ஹயகிரீவருடைய ஜெயந்தி. அன்று படிப்புக்காக யாருக்கெல்லாம் படிப்பு சரியா வரல அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே அன்று ஹயகிரீவருக்கு துளசி மாலை அணிவித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. அதே போல அன்றைய நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சனிக்கிழமை அண்டத்தையே ஆளக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. நடராஜர் அபிஷேகம் அன்று உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லயும் நடராஜ பெருமான் இருப்பார். அந்த நடராஜ பெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடக்கும். அதுல கலந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருது. சந்திர கிரகணம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம், சதயம், திருவாதிரை, சுவாதி நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதே போல சந்திரனான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம், ரோகிணி, அஸ்தம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு. இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களுமே மாறல. சுக்கிரன் கடகத்திலேயே தான் இருக்கார். கேது, சூரியன், புதன் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கார். செவ்வாய் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாயும் கன்னியா வீட்டுல இருக்கார். ராகு கேதுகள் அதே போல கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறார்கள். சனி வக்ரகதியில தான் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் வக்ரத்துல இருப்பார் நவம்பர் மாசம் வரைக்கும். குருவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதுன வீட்டுல இந்த வருடம் முழுவதும் இருப்பாங்க. பொதுவா சந்திர கிரகண நாட்களையும் சூரிய கிரகண நாட்களையும் பிதிர்தோஷம் செய்வது என்பது ரொம்ப விசேஷம். ரொம்ப சூசைட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சூசைட் பண்றதுனால ஏதாவது கஷ்டங்கள் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்குது, அதனுடைய தாக்கங்கள் எங்களால தாங்கவே முடியல, சிறு வயதுல மரணம், ஆக்சிடென்ட், இது போல துர்மரணங்கள் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரெகுலரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா இது போல இழப்புகள் நிறைய நடக்கும். அது போல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நாட்கள்ல சென்று ஏதாவது ஒரு ஆலயத்துல, நிறைய ஆலயத்துல கிரகண தோஷ நிவர்த்தி பண்றாங்க, அப்படி போய் செய்து கொள்வது என்பது நல்லது. அப்படி இல்லைங்க அப்படின்னா அன்றைய நாட்கள்ல உங்களுடைய பித்ருக்களுக்கு வீட்டுல தயிர் சாதமும் கருப்பு எள்ளும் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த சூசைட் சம்பந்தப்பட்டது, துர்மரணங்கள் சம்பந்தப்பட்டது, சிறு வயது இறப்புகள் சம்பந்தப்பட்டது, குடும்பம் வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அன்றைய நாள் இது போல பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான இந்த வார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவான் கேதுவோடையும் சூரியனோடையும் சேர்ந்திருக்கார். புதன் அப்படின்னா மிதுன ராசி இயற்கையாகவே இளமை ராசின்னு அர்த்தம். அதுலயும் புதன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தானாவே மேல வந்து யாருடைய உதவிகளும் இல்லாம முன்னேறி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் புதன். அப்ப மிதுனத்துல யாரு பிறந்தாலும் சரி, யாருடைய உதவிகளும் இல்லாம தன் உழைப்பு மூலமாக தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற ஒரு வசனத்துக்கு தகுந்தது போல, ஒரு வாக்கியத்துக்கு தகுந்தது போல தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் மிதுன ராசி என்பவர்கள். அப்ப மிதுன ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த வாரம் கேதுவோட புதன் நிக்கிறார். அப்ப புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது, கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவோட சேரும் பொழுது அதீத ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய யோசனைகள், குழப்பங்கள் வரும். ஏன்டா இப்படி இருக்கு, நல்லா இருந்தாலும் கூட குழப்பங்கள் நிறைய அதிகமா வரும். அப்போ உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தா உங்க சிந்தனைக்கு எல்லாமே தெளிவாக காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். தடைகள் வரும், தாமதங்கள் வரும், மனவிருத்திகள் உண்டு. ஆனா அதை எல்லாமே உடைச்சிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும், ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பையும், அதற்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பையும் கூட இந்த கேது சேர்க்கை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அப்ப கூடவே சூரியன் இருக்காரே, 3ஆம் அதிபதி 3ல இருக்காரு. அப்ப 3 குடையவர் 3ல் இருந்தால் தைரியம் அதிகமாகிறது, காரியங்கள் வெற்றியை கொடுக்கிறது, சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது,
நீங்க என்ன வேலைகள் செய்யறீங்களோ அதுல பல மடங்கான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், இது தன்னுடைய வாழ்க்கையை தான் தானே வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தையும் நிச்சயமாக இந்த புதனும் கேதுவும் சேர்ந்து சூரியனோட சேரும் பொழுது ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் அவர் 4ஆம் அதிபதியும் ஆகி கேதுவோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வீடு மாற்றங்கள், சொத்து மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது ஒரு வண்டி வாகனங்களுக்கு இந்த வாரம் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சின்ன செலவாக அது இருக்கும் அப்படிங்கிறது ஏற்படுத்திக் கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு இந்த வண்டி வாகனத்துல ஏதாவது ஒரு செலவுகள் வருது அப்படின்னா அதோட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கணும். மனசு நிம்மதியா இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிற அமைப்பும் இந்த வாரம் உண்டு. அதே போல சுக்கிரன் பாருங்க 2ஆம் வீட்டுல நிற்கிறார். அவர் 5-12ஆம் அதிபதி. அப்ப 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்பொழுது குழந்தைகள் மூலமாக உதவிகள், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்பத்துக்கு உண்டான ஒரு பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுப்பது, அவங்களுக்கு உண்டான சின்ன சின்ன விஷயத்துல சின்ன சின்ன சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் நிச்சயமா உண்டு. சுக்கிரன் 2ல் இருந்தால் எப்படியும் பணம் வந்துடும். புதன் போய் கேதுவோட இருந்து தடைகளை கொடுத்தாலும் கூட சுக்கிரன் 2ல் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில பணம் வந்துடும். தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் அதிபதி 2ல் இருந்தாலே உங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் வரும், வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும், புதிய புதிய ஐடியா ஒரு வெளிநாட்டுல ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாமா, அங்க இருக்கக்கூடிய நண்பர்களை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது, இதெல்லாமே நிச்சயமா ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடம் நண்பர் ஸ்தானம். அவர் கேதுவோடு இருக்கும் இந்த சிந்தனைகள் எல்லாம் தோணும். வெளிநாட்டுல நண்பர்களோட ஏதாவது போய் ஏதாவது நம்ம பிசினஸ் பண்ணலாமா, இல்ல வெளிநாடு போய் இருக்கலாமா, குடும்பத்துல இவ்வளவு கஷ்டங்கள் நடக்குது அதனால வெளிநாடு போய் நம்ம ஏதாவது வாய்ப்புகளை தேடிக் கொள்ளலாமா அப்படிங்கிற எல்லா சிந்தனைகளும் இந்த தினத்துக்கு இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறலாமா, இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு எங்காவது போய்க்கலாமா அப்படிங்கிற அமைப்பும் கூட இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் உங்க ராசிக்குள்ளேயே குரு இருக்காரு. இதான் உங்க ராசி, உங்க ராசிக்குள்ளேயே குரு இருக்காரு. குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். கெட்ட சவகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். கெட்ட விஷயம் ஒண்ணு உங்களை நோக்கி வருது அப்படின்னா அதற்கு உங்களை பக்கத்திலே விட மாட்டார். அது சீக்கிரம் காட்டி கொடுத்துருவார். நன்மைகளை மட்டுமே இந்த குரு வாரி வழங்குவார். அதனாலதான் அவருக்கு தேவ குரு, நன்மைகளை செய்யக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னதான் எத்தனை கிரகங்கள் நன்மைகளையும் கொடுத்தாலும் ஈக்குவலா உங்களுக்கு பாதகம் உண்டு. அப்ப குரு அங்க இருக்கும்போது ஒரு வேலை மாற்றமோ, இடம் மாற்றமோ, சொத்து மாற்றமோ அப்படிங்கிற நிச்சயமா உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்கரகிரியில இருக்கார். பொதுவாகவே சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து, அதே போல தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் இதுல எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்குது அப்படின்னா அது உங்க ஜாதகம் சனி வக்கரமாக இருந்தால் மட்டும் நடக்கும். ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்துல அப்பா சொத்து, பூர்வீக சொத்து, உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே கொஞ்சம் கண்டங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செல்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். பொதுவா சூரியன் நல்லா இருக்கார், ராசி அதிபதியோட சூரியன் இருக்கிறது ஒரு வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்கும். கேதுதான் இருக்கிறது ரொம்ப பெரிய கிரகங்க. அதனால அது தடைகளை கொடுக்கும். தடைகளை கொடுத்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளை பிற்காலத்தில் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த வாரம் தடை கொடுத்தாலும் தடைக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி, தடைக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி, தடைக்கு அப்புறம் ஒரு மன நிம்மதி அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். முழுக்க முழுக்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணவரவு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே சிறு சிறு தடைக்கு அப்புறம் ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகள் சரணம்.